மாதம் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். மருத்துவத்துறையில் நோய் கண்காணிப்பு, நோய் தடுப்பு மற்றும் நோய் சிகிச்சைகள் இவற்றிற்கான வழிமுறைகளில் ஆய்வக சேவைகள் என்பது இன்றியமையாத பங்களிப்பினை தந்து கொண்டிருக்கிறது. நோய் கண்காணிப்பு, தடுப்பு, சிகிச்சை ஆகிய 3 வகைகளுக்கும் இந்த ஆய்வகம் என்பது இன்றியமையாதது மட்டுமல்ல. இதனை வைத்துத்தான் இந்த 3 வகையான நோய் தடுப்பு, சிகிச்சை, கண்காணிப்பு போன்ற நடவடிக்கைகளை எடுக்க இயலும். அந்த வகையில் தமிழ்நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற பொது சுகாதாரத்துறையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 2336 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது. இந்த 2336 ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இயங்கிக் கொண்டிருக்கிற ஆய்வகங்கள் நோயை கண்டறிவதற்கும் அதற்குரிய சிகிச்சை முறைகளை மேற்கொள்வதற்கும் நோய் பரவலை கண்காணிப்பதற்கும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கும் இன்றியமையாத பணிகளை செய்து வருவது இந்த ஆய்வகங்கள். எனவே ஆய்வகங்களை கூடுதலான வகையில் ஏற்படுத்தி தந்து கொண்டிருந்தாலும், அதற்கான கட்டமைப்பை மேம்படுத்தி கொண்டிருந்தாலும், அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் இந்த ஆய்வகங்கள் வருவதை உறுதிப்படுத்திக் கொண்டிருந்தாலும், அவைகளெல்லாம் இன்றைக்கு தரமுள்ளவைகளாக இருக்கிறதா என்பது தொடர்ந்து கண்காணிப்பது என்பது அவசியமான ஒன்று. தமிழக அரசால் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக செயல்படுத்தப்படுகின்ற மக்களை தேடி ஒருங்கிணைந்த அத்தியாவசிய ஆய்வக சேவைகள் தமிழ்நாட்டில் உள்ள ஆய்வக சேவைகளை மேலும் வலுப்படுத்தி இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருந்து ஆய்வக மாதிரிகள் உயர்நிலை ஆய்வகங்களுக்கு பரிந்துரை செய்யப்பட்டு உயர்தர பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு முடிவுகள் பெறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆய்வகங்களில் மேற்கொள்ளப்படுகிற ஆய்வுகளின் தரத்தை உறுதி செய்வதற்கு தமிழ்நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற 2336 ஆரம்ப சுகாதார நிலைய ஆய்வகங்களும் சிஎம்சி வெள்ளூர் மருத்துவக் கல்லூரியில் உயிர் வேதியியல் துறையால் செயல்படுத்தப்படுகிற ஆய்வக தர நிர்ணய திட்டத்தில் பங்கேற்கின்றன. இதற்கு ஒவ்வொரு வருடமும் சுமார் 52 லட்சம் ரூபாய் பொது சுகாதாரத்துறையின் சார்பில் செலவிடப்பட்டு வருகிறது. ஆனால் அரசு துறைகளாலோ அல்லது சார்பு நிறுவனங்களினாலோ இத்தகைய தர நிர்ணய ஆய்வகங்கள் செயல்படுத்தப்படுவதில்லை. தமிழ்நாட்டில் சிஎம்சி என்கின்ற அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்து மட்டுமே தர நிர்ணயம் என்பது இதுவரை சாத்தியமான ஒன்றாக இருந்தது. இதை கருத்தில் கொண்டுதான் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாட்டில் பொது சுகாதாரத்துறையின் கீழ் இயங்கும் மாநில பொது சுகாதார ஆய்வகத்தில் இன்றைக்கு சுமார் 1,13,00,000 மதிப்பீட்டில் தர நிர்ணய ஆய்வகம் ஒன்று உருவாக்கப்பட்டு தற்பொழுது அது பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதனுடைய முதல் கட்டமாக ஒரு முன்னோட்ட தர நிர்ணய திட்டம் பைலட் ப்ராஜெக்ட் திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் இயங்கும் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலைய ஆய்வகங்களுக்கும் இன்று முதல் துவங்கப்படவிருக்கிறது. அதற்கான உபகரணங்கள் சம்பந்தப்பட்ட மருத்துவ மாவட்ட அலுவலர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த திட்டத்திற்கென்று பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டுள்ள கைபேசி செயலியும் விளக்க கையேடும் ஆய்வக பயன்பாட்டிற்காக தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த முன்னோட்ட திட்டம் திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு சர்வதேச தர சான்றிதழ் NABL நிறுவனத்தால் பெற்று வரும் ஜனவரி 2026 முதல் அனைத்து மாவட்டங்களிலும் இயங்கும் அரசு ஆய்வகங்களுக்கும் விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. இத்தர நிர்ணய ஆய்வகம் தமிழ்நாட்டில் மருத்துவத்துறையின் கீழ் இயங்கும் அனைத்து ஆய்வகங்களுக்கும் தர நிர்ணய பரிசோதனைகள் குவாலிட்டி அஷூரன்ஸ் இலவசமாக வழங்கப்பட உள்ளது. மேலும் இந்த தர நிர்ணய ஆய்வக சேவைகள் தமிழ்நாடு மட்டுமல்லாது பிற மாநிலங்களில் இயங்கும் அரசு மற்றும் தனியார் ஆய்வகங்களுக்கும் அரசு நிர்ணயிக்கும் மிக குறைந்த கட்டணத்தில் விரிவுபடுத்தப்பட்டு
ஆய்வக சேவைகளின் தரத்தினை உறுதிப்படுத்துவதில் முக்கிய பங்காற்ற இருக்கிறது. எனவே தமிழ்நாடு ஏற்கனவே பல்வேறு சிறப்பு திட்டங்களின் வாயிலாக இந்தியாவுக்கே முன்னோடி மாநிலமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பது அனைவரும் உணர்ந்த ஒன்று என்றாலும், தர நிர்ணய ஆய்வக சேவைகளில் தமிழ்நாடு இந்தியாவுக்கு ஒரு முன்மாதிரியாக இந்தியாவில் இருக்கிற மற்ற அரசு மருத்துவமனைகளுக்கு ஒரு தொடக்கமாக இன்றைக்கு அது இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த மிக சிறப்பான சேவையை பொது சுகாதாரத்துறைக்கு கொண்டு வந்திருக்கிற சம்பந்தப்பட்ட நம்முடைய இயக்குனர் உள்ளிட்ட அலுவலர்களை மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் மகிழ்ச்சியோடு பாராட்டவும் வாழ்த்தவும் அவருடைய கடமை உணர்வை போற்றவும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதோடு மட்டுமல்லாது இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஸ்வஸ்தி தி ஹெல்த் கேட்டலிஸ்ட் உடன் காலநிலை மாற்றங்களினால் ஏற்படுகிற தொற்று நோய்களை முன்பே கண்டறிவதற்குரிய நடவடிக்கைகள், கழிவு நீரில் உள்ள ஆபத்தான நுண்கிருமிகளை ஆய்வு செய்து நோய் பரவலை முன்கூட்டியே அறிதல் குறித்தான அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தற்பொழுது உங்களின் முன்னிலையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சென்டர் ஃபார் ஹெல்த் ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் உடன் டெங்கு, மலேரியா, சிக்கன்குனியா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றும் தற்பொழுது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதோடு தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் டிட்கோ, அதன் கீழ் செயல்படுகிற டான்சாமுடன் செயற்கை நுண்ணறிவு AI மூலம் நீரில் குளோரின் அளவினை கண்டறிந்து பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்கு உறுதி செய்யப்படுகிறது. அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் தற்போது போடப்பட்டிருக்கிறது. குடிநீரில் அந்த குளோரின் அளவு மட்டுமே காலரா போன்ற பெருவியாதிகளுக்கு மிகப்பெரிய அளவிலான காரணமாக கடந்த காலங்களில் இருந்து வந்தது. அதோடு மட்டுமல்ல, வயிற்றுப்போக்காக இருந்தாலும் பல்வேறு விஷயங்களில் இன்றைக்கு குடிசை பகுதிகளில் மக்கள் பாதிக்கப்படுகிற போது இந்த குளோரின் அளவின் அந்த அளவை கண்டறிவது, பாதுகாக்கப்பட்ட குடிநீரை மக்களுக்கு தருவது என்பது ஒரு சவாலான விஷயமாக இருக்கிற சூழலில் தமிழ்நாடு முதலீட்டு கழகத்தின் கீழ் இயங்குகிற டான்சாமுடன் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மழைக்காலம் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னால் அமைக்கப்பட்டிருப்பது என்பது மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு குடிநீர் ஆதாரத்தை தருகிற ஒரு நல்ல சூழலாக அமையும் என்று கருதுகின்றேன். அந்த வகையில் மண்டல நீர் பகுப்பாய்வகங்களில் நீர் மாதிரிகளை சேகரிக்கும் பயண திட்டத்தினை செயலி மூலம் இன்றைக்கு செயல்படுத்த முனைந்திருக்கிறோம். டெங்கு தடுப்பு கலைப்பணியாளர்கள் கொசுப்புழு ஒழிப்பு நடவடிக்கைகளை கைபேசி செயலி மூலம் கண்காணிப்பது குறித்தான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் இன்றைக்கு போடப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு பயனுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் மூலம் இந்த துறையின் நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டு இந்த துறையின் சார்பில் பொது சுகாதாரத்திற்கான ஒரு பெரிய ஏற்கனவே இருக்கிற சிறிய அளவிலான அச்சுறுத்தல்கள், அறைகூவல்களுக்கு இன்றைக்கு நாம் தீர்வு காணுகிற வகையில் பல்வேறு வகைகளிலான இந்த ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. எனவே அரசு நிர்வாகத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டிருக்கிற சம்பந்தப்பட்ட தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுக்களை தெரிவித்து அவர்களுக்கு நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் இறுதியாக இன்னொரு நிகழ்ச்சியும் கூட, பணியின் போது உயிரிழந்த 4 மருத்துவர்களின் வாரிசுதாரர்களுக்கு தலா 1 கோடி வீதம் 5 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு மருத்துவ அரசு பணியில் பணியாற்றி வருகிற மருத்துவர்கள் எதிர்பாராத வகையில் உயிரிழக்க நேரிட்டால் அவர்களின் வாரிசுதாரர்களுக்கு உதவித்தொகை வழங்கிட மருத்துவர்களின் விருப்ப பங்களிப்பு தொகுப்பு நிதி ஏற்படுத்தப்பட்டு அது 2020ஆம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அது ஒவ்வொருவருடைய இறப்புக்கும் 50 லட்சம் ரூபாய் 2020 வரை வழங்கப்பட்டு வந்தது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு பணியின் போது உயிரிழக்கும் அரசு மருத்துவர்களுக்கு மருத்துவர்களின் விருப்ப பங்களிப்பு தொகுப்பு நிதியிலிருந்து ரூபாய் 1 கோடி நிதி வழங்கிட 2021 அக்டோபர் திங்கள் 12ஆம் தேதி அன்று அரசாணை வெளியிடப்பட்டது. அப்படி அந்த அரசாணை வெளியிடப்பட்ட நாள் முதல் 1 கோடி ரூபாய் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மருத்துவரும்
விருப்பத்தின் அடிப்படையில் இந்த நிதியத்தில் சேர்ந்து பங்களிப்பாக 2020 மற்றும் 21ஆம் ஆண்டில் ரூபாய் 6000 ஒட்டுமொத்தமாகவே செலுத்தி இருக்கிறார்கள். அதன்படி மாற்றி 2022ஆம் ஆண்டு முதல் மாதந்தோறும் 500 ஊதியத்திலிருந்து பிடித்தம் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மருத்துவர்களின் விருப்ப பங்களிப்பு தொகுப்பு நிதியிலிருந்து முதல் கட்டமாக 2020 மற்றும் 21ஆம் ஆண்டுகளில் பணியின் போது உயிரிழந்த 13 மருத்துவர்களின் வாரிசுதாரர்களுக்கு மொத்தமாக 8.5 கோடி நிதிக்கான காசோலைகள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் 13/4/2023 அன்று தலைமைச் செயலகத்தில் மருத்துவர் சங்க நிர்வாகிகளின் முன்னிலையில் வழங்கப்பட்டது. மேலும் 2022-23ஆம் ஆண்டுகளில் பணியின் போது உயிரிழந்த 7 மருத்துவர்களின் வாரிசுதாரர்களுக்கு நாம் இங்கே ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக ரூபாய் 7 கோடிக்கான காசோலைகளை 2024 பிப்ரவரி திங்கள் 27ஆம் தேதி அன்று வழங்கப்பட்டது. மூன்றாம் கட்டமாக 2022-23ஆம் ஆண்டில் பணியின் போது உயிரிழந்த 6 மருத்துவர்களின் வாரிசுதாரர்களுக்கு தலா 1 கோடி வீதம் 6 கோடி 2025 ஜனவரி திங்கள் 10ஆம் தேதி வழங்கப்பட்டது. இந்த திட்டத்தில் இதுவரை பணியில் இருக்கும் போது தன்னுடைய இன்னுரை இழந்த 26 மருத்துவர்களின் குடும்பங்கள் பயன்பெறுகிற வகையில் இன்றைக்கு இந்த நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கும் கூட ஒரு 4 குடும்பங்கள் பயன்பெறுகிற வகையில் அந்த திட்டத்தின் அடிப்படையில் 4 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்து, இத்தகைய பல்வேறு நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து நடத்தப்படுகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு நான் சற்று காலதாமதமாக வந்ததற்கு என்னுடைய வருத்தத்தையும் தெரிவித்து, தொடர்ந்து இந்த நிகழ்வை தொடர்ந்து நம்முடைய நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தில் நானும் நம்முடைய தொழிலாளர் நல நம்முடைய சிறு குறு தொழில்துறை அமைச்சர் அவர்களும் 3 மணிக்கு இன்னொரு கூட்டமும் அங்கே நடத்திருக்கின்ற காரணத்தினால் இத்தோடு என்னுடைய உரையை நிறைவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.